Ravi Pachmathu. I would like to welcome Dr. Rapi Ravi, Director General of Police, former, and Director Dr. Ram Prabhakar, Nephrology Director, and Director of Flash Surgery, Dr. Kishambuti, and all the directors and consultants and all the members of the family and the press and media who are gathered here on this National Organ Donation Day. தேசிய உடல் உறுப்பு தானம் தினம். அதாவது இந்த தினத்தில் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறாங்க. இந்த தினத்தில் வந்து நம்ம வந்து என்னென்ன உறுப்பு எப்படி தானம் பண்ண முடியுங்கிறத இந்த ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 1971 சிஎம்சி வெள்ளூரில் ஃபஸ்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. அதுக்கப்புறம் அப்போ வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கப்புறம் நடந்தது வந்து 1994 ஃபஸ்ட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்னெல்லாம் வளர்ச்சி இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா 8000 டிரான்ஸ்பிளான்ட் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்ம தான் இருக்கும். அதனால் அவேர்னஸ் நம்ம எல்லாருமே கைத்தட்ட வேண்டிய நேரம் அது. ஓல் இந்தியா லெவலில் டிரான்ஸ்பிளான்ட் நோட்டோன்னு இருக்குது, நேஷ்னல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதில் வர நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதனால் ஒரு முன்னோடியான ஒரு தமிழகம் நமக்கு இயங்கிட்டு இருக்கு. இதை வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த நேஷ்னல் ஆர்கன் டொனேஷன் டேல பிளட்ஜ் பண்ணணும். நம்ம உயிர் விட்டு பிரியும் போது நம்மளோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கன்சர்ன் கொடுக்கணும். அதை வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம உயிர் பிரியும் நேரத்தில் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க சான்ஸ் சொல்ல முடியும். அதை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த தினத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து உடல் உறுப்பு தானம் கொடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு 10 ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கை கூப்பி வணங்கிக்கிற முதல்ல இந்த மாதிரி ஒரு 7 உயிர்களை காப்பாற்றி ஒவ்வொருத்தரும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். டாக்டர் ரவி அவர்களும் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்துருக்கோம். இதை பற்றி விரிவாக அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இந்த தியானம்ங்கிற வார்த்தை எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல்ஸில் மிகவும் பிரபலமாகிட்டு இருக்கு. தியானத்தில் சிறந்தது என்னென்னு வெளியில் கேட்டால் எல்லோரும் அன்னதானம்பாங்க. ஏன்னா சாப்பாடு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து தியானத்தில் சிறந்தது என்னன்னு கேட்டால் எல்லோரும் ரத்த தானம்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது உண்ண உணவு தெரியும், ஹாஸ்பிட்டலில் ரத்தம் கொடுத்தா உயிரை காப்பாற்றுறது தெரியும், லைஃப் சேவிங். ஆனால் எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்டில் இருக்கிற இந்த ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து சார் தானத்தில் சிறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் உறுப்பு தானம் தான் சொல்லுவோம். அதாவது நிறைய மக்கள் எண்ட் ஸ்டேஜ் இல்னஸ் லைக் கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர்ன்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது அறுவை சிகிச்சை மூலம் ஒரு உடலிலிருந்து ஆர்கன்ஸை உறுப்புகளை எடுத்து இன்னொருத்தருக்கு மாற்றுவது தான். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடக்க வேணும்னா ஆர்கன் டொனேஷன் இருந்தாகணும். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இந்த மாதிரி உறுப்பு தானம் மிகவும் முக்கியமானது. அந்த உறுப்பு தானத்துக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி தான் இந்த நாளை குறித்து வச்சுருக்காங்க. இந்த உறுப்பு தானம் வந்து 3 வகையாக இருக்கும். டைம் லெவல் பார்த்தீங்கன்னா சில பேர் உயிரோடு இருக்கும்போது தானம் கொடுக்கலாம். அதானே ரொம்ப முக்கியம். என்ன கொடுக்க முடியும்னா ரத்தம் கண்டிப்பாக கொடுக்கலாம், தோல் கொடுக்கலாம். ஆனால் சில இது அதுக்கு மேலே கொடுக்க முடியும். அதே மாதிரி அவருக்கு இறந்துட்டாருன்னா கண்டிப்பாக கண் இமைகள் கண்ணு கொடுக்கலாம், கண் தெரியாதவங்களுக்கு. அகைன் தோல் கொடுக்கலாம். இப்போ வந்து கிட்னி ஒரு 2 hours வரைக்கும் கிட்னி கூட எடுத்துக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து நிறைய ஆர்கன் வேணும். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்குது. உயிருடன் இருப்பது, உயிர் இல்லாமல் இறந்து போகிறன்னு இருக்குது. அதாவது மூளைச்சாவு, பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க. ஒரு விபத்துகளாலேயோ இல்லை மூளையில் இரத்த குழாய்கள் கசியறதுனாலையோ செயலிழந்து நிலைவிழந்து இருக்கவங்களுக்கு பிரெயின் டெட் சொல்லுவாங்க. அது பண்ணுறது தான் டிசீஸ்டு டொனேஷன், நாட் லிவிங் டிசீஸ் டொனேஷன். இந்த மாதிரி டிசீஸ் டொனேஷன் சார் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கன் கொடுத்தா தான் என் ஸ்டேஜ் இல்னஸுக்கு ட்ரீட்மெண்ட்டே செய்ய முடியும். இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று ஆர்கன் கொடுக்கணும். அந்த ஆர்கன் கொடுக்கறதுக்கு அதான் இன்றைய தினத்தில் வந்து அவங்க தீம் வச்சுருக்காங்க, டோன்ட் லீவ் எனி டவுட்ஸ் டு த நியர் அண்ட் டியர் ஒன்ஸ். அப்படின்னா த கீ மெசேஜ் வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும், அப்பா அம்மா, தாய் தந்தையர், அண்ணன் தம்பி, இவங்கள்ட்டெல்லாம் இந்த ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் இருக்க பெரியவர் அவங்கள்ட்ட சொல்லலாம், ஒரு காலத்தில் நான் இறந்தேன்னா என்னுடைய உறுப்புகளை கண்டிப்பாக தானம் பண்ணணும்னு அவர் சொல்லணும். அவரோட டிசைரை இது வெளிப்படுத்துறது தான் இந்த 2024 ஆர்கன் டொனேஷனோட தீமாக இருக்கிறது.
இந்த தீமுக்கு முன்னாலேயே சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆர்கனை கொடுத்து மறுவாழ்வு மறு உயிர் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக அகைன் நானும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இந்த தியானம்ங்கிற வார்த்தை அதுவும் எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல்ஸில் மிகவும் பிரபலமாகிட்டு இருக்கு. தியானத்தில் சிறந்தது என்னென்னு வெளியில் கேட்டால் எல்லோரும் அன்னதானம் வாங்க, ஏன்னா சாப்பாடு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து தியானத்தில் சிறந்தது என்னன்னு கேட்டால் எல்லோரும் ரத்த தானம் வாங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உண்ண உணவு தெரியும், ஹாஸ்பிட்டலில் ரத்தம் கொடுத்தா உயிரை காப்பாற்றுறது, லைஃப் சேவிங். ஆனால் எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்டில் இருக்கிற இந்த ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து சார் தானத்தில் சிறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் உறுப்பு தானம் தான் சொல்லுவோம். அதாவது நிறைய மக்கள் எண்ட் ஸ்டேஜ் இல்னஸ் லைக் கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர்ன்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அறுவை சிகிச்சை மூலம் ஒரு உடலிலிருந்து ஆர்கன்ஸை உறுப்புகளை எடுத்து இன்னொருத்தருக்கு மாற்றுவது தான். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடக்க வேணும்னா ஆர்கன் டொனேஷன் இருந்தாகணும். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இந்த மாதிரி உறுப்பு தானம் மிகவும் முக்கியமானது. அந்த உறுப்பு தானத்துக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி தான் இந்த நாளை பிரித்து வச்சுருக்காங்க. இந்த உறுப்பு தானம் வந்து 3 வகையாக இருக்கும். இந்த டைம் லெவல் பார்த்திங்கன்னா சில பேர் உயிரோடு இருக்கும்போது தானம் கொடுக்கலாம், அதானே ரொம்ப முக்கியம். என்ன கொடுக்க முடியும்னா ரத்தம் கண்டிப்பாக கொடுக்கலாம், தோல் கொடுக்கலாம், ஆனால் சில இது அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார்னா கண்டிப்பாக கண் இமைகள் கண்ணு கொடுக்கலாம், கண் தெரியாதவங்களுக்கு. அகைன் தோல் கொடுக்கலாம். இப்போ வந்து கிட்னி ஒரு 2 hours வரைக்கும் கிட்னி கூட எடுத்துக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து நிறைய ஆர்கன் வேணும். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்குது. உயிருடன் இருப்பது, உயிர் இல்லாமல் இறந்து போகிற நிலைக்கு. அதாவது மூளைச்சாவு, பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க. ஒரு விபத்துகளாலேயோ இல்லை மூளையில் இரத்த குழாய்கள் கசிகிறதுனாலையோ செயலிழந்து நிலைவிழந்து இருப்பவங்களுக்கு வந்து பிரெயின் டெட் சொல்லுவாங்க. அது பண்ணுறது தான் டிசீஸ் டொனேஷன், நாட் லிவிங், டிசீஸ் டொனேஷன். இந்த மாதிரி டிசீஸ் டொனேஷன் சார் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கன் கொடுத்தா தான் என் ஸ்டேஜ் இல்னஸுக்கு ட்ரீட்மெண்ட்டே செய்ய முடியும். இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று ஆர்கன் கொடுக்கணும். அந்த ஆர்கன் கொடுக்கறதுக்கு இதான் இன்றைய தினத்தில் வந்து அவங்க தீம் வச்சுருக்காங்க, டோன்ட் லீவ் எனி டவுட்ஸ் டு த நியர் அண்ட் டியர் ஒன்ஸ். அப்படின்னா த கீ மெசேஜ் வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும், அப்பா அம்மா, தாய் தந்தையர், அண்ணன் தம்பி, இவங்கள்ட்டெல்லாம் இந்த ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் இருக்க பெரியவர் அவங்கள்ட்ட சொல்லலாம், ஒரு காலத்தில் நான் இறந்தேன்னா என்னுடைய உறுப்புகளை கண்டிப்பாக தானம் பண்ணணும்னு அவர் சொல்லணும். அவரோட டிசைரை இது வெளிப்படுத்துறது தான் இந்த 2024 ஆர்கன் டொனேஷனோட தீமாக இருக்கிறது. இந்த தீமுக்கு முன்னாலேயே சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆர்கனை கொடுத்து மறுவாழ்வு மறு உயிர் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக அகைன் நானும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நம்ம வந்து இந்தியாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் உடல் உறுப்பு தான நாளாக கொண்டாடுகிறோம். இதுவரையிலும் அமெரிக்காவில் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டேன்னு சொல்லி ஆகஸ்ட் 13 தான் கொண்டாட போகிறாங்க. நம்ம அட்வான்ஸாகவே இப்போ கொண்டாடுறோம் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையில் வந்து என்ன சொன்னாங்க, ஜன் அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான். அங்தான் என்ன, அங்கதானம்ங்கிறது அது இந்தியில வார்த்தை அங்தான். ஜன் ஜக்ருப்தா, ஜக்ருப்தா அப்படின்னு சொன்னா அவேர்னஸ், அபியான் அப்படின்னா கேம்பெயின். இது வந்து ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் கேம்பெயின். இப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து 160 கோடி. இதுல எவ்வளவு நம்ம வந்து ஆர்கன் டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா 0.01%, 1,60,60,000 பேர் தான். போன வருஷம் மட்டும் 46,000 டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி தான் இந்தியாவில் நடந்திருக்கு.
டாக்டர் ராஜ சிவசாமி சொன்னாங்க தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்குனாங்க. முதன்மையாக இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் கிடையாது. இப்போ தெலுங்கானா தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட். இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அதிகமாக வந்து இந்த உடல் உறுப்புகள் தானம் யார் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் தான் கொடுக்கறாங்க. ஆண்களை ஒப்பிடுகையில் அதிகமாக பெண்கள் தான் இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்கின்றார்கள். இது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா எல்லா விஷயங்களிலும் பெண்கள் தான் இப்போ வந்து சிறந்த தலைமை பண்புலாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இதுல டாக்டர் சொன்னாங்க 2 வகை இருக்கு. ஒண்ணு உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுக்கிறது, இறந்த பின்னர் கடவரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னது, உயிர் போன பிறகு. லிவிங் அப்படின்னா உயிரோடு இருக்கிறப்போ. ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கிறப்ப என்னென்ன கொடுக்க முடியும்? லிவர் கொடுக்கலாம், பார்ட் ஆஃப் தி லிவர். பேங்க்ரியாஸ், அந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்க்ரிகான்ஸ் சொல்லுவோம். அந்த லிவர்ல ஒரு பகுதி தான் டெல்டா ஏ அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் அந்த பேங்க்ரியாஸ். அதுனா பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்றது. அந்த பேங்க்ரியாஸை கொடுக்கலாம். குடல்ல ஒரு பகுதியை கொடுக்கலாம், ஸ்கின்ல ஒரு பகுதி கொடுக்கலாம். டாக்டர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன், ஸ்கின் வந்து கிராஃப்டிங் பண்ணலாம். இப்படி 72 வகையான உறுப்புகளை வந்து கொடுக்க முடியும் ஒரு மனிதன். லிவிங், கடவரிக், நான் லிவிங், இறந்து போன பிறகு. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, பிரெயின் ஸ்டெம் டெட். அந்த சமயத்துல இதய துடிப்புலாம் இருக்கும், வந்து பிரெயின் டெட் ஆயிருக்கும். அந்த சமயத்துல கொடுக்கலாம். இது வந்து எல்லாருமே முன் வரணும். இது வந்து ஒரு ரிலிஜியஸோ அல்லது வேற விஷயங்களோ இதுல கிடையாது. இயல்புகளை கொடுக்கலாம். இருக்கின்ற பொழுதும் இறந்த பொழுதும் தானம் செய்ய வேண்டும். அப்படி தானம் செய்யறதுனா என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் உயிரோடு இருக்கிறப்ப நான் தானம் கொடுக்குறேன்னு முதல்ல எழுதி கொடுக்கணும். டொனேஷன் டே, இந்திய உடல் உறுப்புகள் தான நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. எதற்கென்றால் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். வணக்கம். And blessed with a daughter. He is an advocate from High Court of Madras. Married, single, with a sister. His profession was site engineer at a private, helping others who are in need. Organs that he donated are liver, heart, jewel lungs and cornea. College and Hospital KK Nagar. Her hobbies in nature are always compassionate. He has travelled all the way from Qatar for creating awareness among the public.